சென்னையில் சவுகார்பேட்டில் ஸ்வீட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதுலேயும் சில ஸ்வீட் ஷாப், இந்த அகர்வால் பவன் அந்த மாதிரி இடத்துல ஒரு பெரிய க்யூவே நிற்கும். அங்கே இருக்கிற சில முக்கியமான இந்த காரம் ஸ்வீட் வகைகளை சாப்பிட்றதுக்கு. அதில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தா இந்த பாசுந்தி அண்ட் சமோசா பயங்கர காம்பினேஷனுங்க. இந்த பாசுந்தி அங்கே என்ன தான் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர், அந்த அழகான ஒரு மவுத் ஃபீல், அந்த பால் ஆடை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் சாப்பிட்றப்போ. ஆனால் கலர் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கும். இது ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு, வீட்டில் பண்ணால் கலர் மாறுதே, இது ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கா அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கி அந்த பர்ஃபெக்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற ஒரு பாசுந்தி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஐ ஆம் ஷெஃப் சுந்தா. வெல்கம் டு ரெசிபி செக்அவுட். பாசுந்திக்கு தேவையான பொருள் என்ன பார்ப்போங்க. பாசுந்திக்கு முக்கியமாக தேவையானது வந்து நமக்கு மெயினாக வந்து இந்த பாலும் சுகர் தான். பெருசாக ஒன்றும் தேவையில்லை. அதனால் இதில் இந்த பண்ணுற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமே தவிர அந்த பொருட்கள் வந்து நிறைய கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸி. அதில் 1-2 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்ப்போம். அதில் பார்த்தா முக்கியமாக நீங்கள் இந்த பண்ணுற வெசல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். பாசுந்திக்குன்னே நல்ல அகலமாக இருக்கிற திக்கு பாட்டமாக இருக்கிற வெசல்ஸ் கிடைக்கும். பட் நீங்கள் வீட்டில் பண்ணுறப்போ அதை வாங்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட எது திக் பாட்டமாக இருக்கோ, திக்காக பாட்டம் இருக்கிறத வச்சு இல்லை ஒரு நான்ஸ்டிக்கை வச்சு அழகாக பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிற ஒரு திக் பாட்டம், ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இது நான்ஸ்டிக் பேனில் என்ன ஒரு வசதி அப்படின்னா, இது அடி பிடிக்காது, ஈஸியாக பண்ணிடலாம். அது ஒரு வசதி. அதில் இப்போ பாலை ஊற்றிட்டு சிம்மராக வைங்க. அதாவது வந்து பால் ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த பால் ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ஃபுல்லாக குறைச்சிட்டு, இது மினிமமாக உங்கள்கிட்ட எவ்வளோ ஃப்ளேம் இருக்கோ அதில் வச்சுட்டு இதை இப்படியே ஒரு 1.5 மணி நேரம் மினிமம் ஆகணுங்க. இதை இப்படியே சிம்மரில் இருக்கணும். அதை வந்து நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனில் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இது வந்து அப்படியே மெதுவாக கொதிச்சிட்டே இருக்கலாம். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது நீங்கள் அடுப்பில் ஏதாவது சமைச்சிட்டு இருக்கிறப்ப இன்னொரு இதில் போட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சமைச்சு முடிக்கிறப்போ உங்கள் டெசர்ட் இது ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி அது. இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக அப்படியே மெதுவாக கொதிச்சிட்டே இருக்குது. ஸோ கலர் மாறல, எது மாறல, அப்படியே அழகாக அப்படியே இப்போ கொதிச்சிட்டே இருக்குது. இந்த ஸ்கின் பாருங்கள். இப்போ இந்த கொதிக்கிறப்போ இது அப்படியே அந்த 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 மேலே இருக்கிற ஆடை எவ்வளோ அழகாக படுறது பாருங்கள். இந்த பாசந்தியில் ரொம்ப முக்கியமே இந்த ஆடையை வந்து கரெக்டாக நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ ஆடையை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடை ஃபார்ம் ஆகிறப்போ சைடில் தள்ளி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது சைடில் போய் இருக்கும், புதுசாக ஆடை ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி மேலே இந்த பாலாடை ஃபார்ம் ஆகி நீங்கள் லேயராக இந்த பாலை கன்வெர்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதாங்க மெயினாக அந்த பாசந்தியில் இருக்கிற ப்ராசஸ். இப்போது இந்த பாசந்தி பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக கொதிச்சிருச்சு. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லேடில் எடுத்து நல்ல ஒரு ஸ்க்ராப் பண்ணி பாட்டத்தில், அதாவது அடி பிடிக்காமல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம இருக்கிற சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் வந்து ரேஷியோ வெரி சிம்பிள். 1 லிட்டர் பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா 50 கிராம். இப்போ நான் 2 லிட்டர் எடுத்தேன். இப்போ எனக்கு 100 கிராம் சுகர். இப்போ இந்த சுகரை போட்டு ஒரு மிக்சிங் கொடுப்போம். இந்த சுகரை போட்டு மிக்ஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பால், இந்த ஹோல் டிஷ்ஷே வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அந்த லூஸ் ஆகி திரும்ப கொஞ்சம் அந்த கேரமலைஸ் ஆகி வரப்போ தான் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஃப்ளேமை மினிமமாக வச்சு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட இருக்கிற பர்னர்லேயே எந்த பர்னர் சின்ன பர்னரோ அதை யூஸ் பண்ணி இதை டிஷ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இது அழகாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நான் அழகாக எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. ஸோ இனிமேல் வந்து இதில் இப்போ ஸ்வீட் செக் பண்ணிட்டோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இதுக்குள்ளே ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். அதாவது குங்குமப்பூவை நம்ம எப்பொழுதும் ஆட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, அதை ரோஸ்ட் பண்ணி, அதாவது ஒரு பேனில் போட்டு லைட்டாக வறுத்து கலர் மாறாமல் லைட்டு வார்ம் பண்ணி அதை கையில் பிடிச்சி வச்சுக்குவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் போட்டாலே அப்படி குங்குமப்பூ உங்களுக்கு அதில் இருக்கிற ஃப்ளேவர், கலர் எல்லாமே வந்துடும். ஸோ அது போட்டுட்டு இப்போது கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பொடி அதை கொஞ்சம் தூவணும் லைட்டாக. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கலர் பாருங்கள், அழகாக அந்த ஒரு பாசந்திக்குள்ளே அருமையான ஒரு கலர், அந்த குங்குமப்பூ இருக்கிற கலர் வந்து அழகாக அந்த இதுக்குள்ளே மிக்ஸில் இறங்கி அந்த ஃப்ளேவர், அந்த மனம் பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பாசந்திக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். லைட்டாக எல்லோயிஷ், மைல்டு எல்லோயிஷ் கலரில், அதாவது ப்ரௌன் இல்லாமல் ஒயிட்டில் எல்லோயிஷ். அதான் அந்த பாசந்தி பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதுக்கு, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கீங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போது இது பர்ஃபெக்டான ஒரு பாசந்தி ரெடி. கலர், அந்த ஃப்ளேவர், அந்த இனிப்பு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது இது சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போது நம்ம ஸ்லைஸ் பண்ணி, அதாவது நம்ம ஆல்மண்ட், அதாவது பாதாமை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதை வந்து கார்னிஷ் பண்ணி இதை சர்வ் பண்ணலாம்.
இது இந்த பாதாம் வந்து இந்த ஸ்லைஸ் பண்ணுறது என்னென்னா இது உங்களுக்கு சாப்பிட்றப்போ ஒரு நல்ல ஒரு மவுத் ஃபீல் கொடுக்கும். அதாவது நீங்கள் வாயில் எடுத்து சாப்பிட்றப்போ அது கொஞ்சம் அந்த நட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பாலாடை, அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அதே மாதிரி இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவர், அதுதான் இது ஒரு சூப்பர் டிஷ்ஷுன்னே சொல்லலாம் அது. ஸோ ஒரு பர்ஃபெக்டான பாசுந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? அதாவது ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் ஷாப்பில் இருக்கிறதோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பர்ஃபெக்டாக அதை கொடுக்குறாங்க, அந்த கலர், அதே மாதிரி அந்த ஃப்ளேவர், அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த பாலாடையோட ஃபீல், இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. ஸோ இதை டெஃபினட்டாக பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு மில்க் ஸ்வீட்டோட ஃபேனாக இருந்தால் இது உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷில் இருக்கும். அது இன்றைக்கி பண்ணியாச்சு. நீங்கள் இது வரைக்கும் மில்க் ஸ்வீட் நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன், நான் ஃபேன் இல்லைன்னா இது சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களோட பாசுந்திக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஸ்வீட்ஸுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதில் இது ஸ்வீட் ஃபேனாக இருந்தால் டெஃபினட்டாக மற்ற ஸ்வீட்ஸையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் எப்படி பண்ணுறாங்க, அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு டெசர்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் ஹாப்பி குக்கிங்.